Hello everyone, welcome to AKM Tech Tutorial. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது சைபர்லிங்க் வீடியோ எடிட்டர். ஸோ அந்த வீடியோ எடிட்டரில் முதல்ல 2 வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று, பர்ச்சேஸ் வெர்ஷன் ஒன்று. ஸோ ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பர்ச்சேஸ் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ஒரு வாட்டர் மார்க் வரும், சைபர்லிங்க் பவர் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க்கோடு தான் நீங்கள் அந்த அவுட்புட் எடுக்க முடியும். ஆனால் பர்ச்சேஸ்டு வெர்ஷனில் அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் கிடைக்கும். ஸோ பர்ச்சேஸ் வெர்ஷன் நான் உங்களுக்கு தனியாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பவர் டைரக்டர் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் பவர் டைரக்டர். ஸோ நான் இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷனில் மறுபடியும் சொன்ன மாதிரி உங்களுக்கு சில டூல்ஸ் கிடைக்காது. ஸோ பர்ச்சேஸ்டு வெர்ஷன், என்னுடைய வெர்ஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்னுடைய பர்ச்சேஸ் வெர்ஷன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பர்ச்சேஸ் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியல் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போ ஃப்ரீ வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட். 16:9 ரேஷியோ, 9:16 ரேஷியோனா மொபைலுக்கு வந்து 9:16, 16:9 அப்படிங்கிறது இன்டூ அதோட ஆப்போசிட் அப்படியே வரும். ஸோ போர்ட்ரேட்டர் லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றுறது. ஸோ நான் இப்போ ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன், யூஸ் ஒரிஜினல். ஸோ 4K வீடியோ வந்து ஃபுல் ஹெச்டியாக மாற்றிக்கிங்க, எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிச்சு. நான் வந்து பரவாயில்ல ஒரிஜினலாக யூஸ் பண்ணு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியாக மாறி கன்வர்ஷன் ஆகும். கொஞ்சம் பழைய மொபைல்லாம் வந்து டக்குன்னு ப்ளே ஆகும். புது மொபைல்ஸ்க்கு வந்து எதுவும் நீங்கள் யூஸ் ஒரிஜினலே கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் மார்க் இருக்கும் பாருங்களேன், கீழே பவர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண வெர்ஷனில் வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து இருக்காது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண வெர்ஷனை நிறைய காப்பீஸ் கூட நான் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய மொபைல் இல்லாமல் மற்ற மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய பர்ச்சேஸ் செக்ஷனுடைய காப்பியோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் மறுபடியும் இந்த வீடியோவில் காட்டல, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டவுன்லோட் பண்ண, அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து நான் என்னுடைய லோக்கல் டிஸ்க் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் இப்போ இந்த பழைய ஆப்பை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அந்த புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஆப்பை மறுபடியும் இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் நான் கொடுக்குற வெர்ஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன் என்னுடைய ஆப்பை. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோல்டர் இதில் டவுன்லோடில் இருக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு இந்த டவுன்லோடில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது 63 MB கிட்ட வரும். ஸோ 40 MB தான் ப்ளே ஸ்டோரில் இருந்து. இது 20 MB என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பர்மிஷன் கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட மீடியாவோட ஃபைல்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண, வேறு எதுவும் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ 16:9 ரேஷியோ அப்படிங்கிறது நான் இது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தா அது கரெக்டாக இதாகும். 9:16ங்கிறது ஒரு மொபைல் ஸ்க்ரீனுக்கு. நீங்கள் எப்படி ஒரு மொபைலை வந்து டில் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீன் ரேஷியோ தான். நான் 4K யூஸ் பண்ணுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய மொபைல் கொஞ்சம் லோ எண்ட் தான், இருந்தாலும் நான் 4K ட்ரை பண்ணுறேன் இந்த சாஃப்ட்வேருடைய இது பார்க்குறதுக்காக. ஸோ உங்களுடைய மொபைலுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 4Kவே நீங்கள் டேரெக்டாக கொடுத்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். ஸோ 4K எனக்கு வந்து வீடியோ வந்து ஃப்ளோவாக நல்லா ப்ளே ஆகுது. ஸோ எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணும்போது தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 வீடியோ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். 4 வீடியோவும் 4K வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நார்மல் வெர்ஷனுக்கும் பர்ச்சேஸ் வெர்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த 20 MB ஃபைல்ஸ் வந்து எல்லாமே அந்த ரெட் கலரில் உங்களுக்கு காட்டுது இல்லையா லெஃப்ட் சைடில். ஸோ அதெல்லாமே வந்து இன்பில்ட்டாக உள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ க்ளவுட் ஃபைல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் எல்லா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த 20 MB ஃபைல்ஸுக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 20 MB ஃபைல்ஸ் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாமே வந்து சைபர்லிங்க் டைரக்டரி அந்த இதுக்கு போகும். ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வெர்ஷனாக தான் அதுக்கு காட்டும். ஸோ இதெல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு 20 MB உங்களோட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபைல்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா மியூசிக் வந்து உங்களுக்கு தேவையான மியூசிக், உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மியூசிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெளியே வரேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடிட்டிங் எப்படி இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பார்த்துக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவோட இன் அவுட் அப்படிங்கிறது அந்த க்ரீன் மார்க் இருக்கு இல்லையா, 2 க்ரீன் மார்க் அங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வீடியோவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் எண்டிங் பாயிண்ட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டையோ இல்லை எண்டிங் பாயிண்ட்டையோ ட்ராக் பண்ணி உங்களோட எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்படியும் கட் பண்ணலாம். இல்லை நான் ப்ராப்பராக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், ஃபஸ்ட்டு வீடியோ இது வரைக்கும் வேணுமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கட்டர் டூல் லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பென்சில் கீழே இருக்கு இல்லையா, அது கட்டர் டூல் கிளிக் பண்ணினா 2 ஸ்ப்ளிட் ஆயிரும். இது கட்டர் டூல் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த எண்டு இப்போ 2 கட் பண்ண எண்டில் இன்னும் 2 இருக்கு இல்லையா, அந்த எண்டை நான் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி ஐக்கான் கொடுத்துட்டேன்னா இப்போ டெலிட்டில் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 வீடியோ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வீடியோ தான் என்கிட்ட இருக்குது.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த வீடியோவும் செகண்ட் இருக்கக்கூடிய வீடியோவும் டக்குன்னு அப்படியே போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ட்ரான்சிஷன் ஏதாவது இருக்கணும். ட்ரான்சிஷன் அப்படின்னா ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போகிறதுக்கு எப்படியாவது ஒரு மாதிரி பிளாக் கலர்லையோ இல்லை ஒயிட் கலரில் ஏதோ ஒரு புகை வந்து போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. எனக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஸ்மோக் வந்து போகிற மாதிரிலாம். ஸோ என்னென்னா ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கான கனெக்ஷன் நம்ம ஒரு ஒட்டு போடுறோம்னு சொல்லிங்களேன். துணியில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒட்டு போடுறோன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இது ஒரு ஒட்டு போடுற மாதிரி தான் ட்ரான்சிஷனுங்கிறது. ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கு ஒரு ஒட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த வீடியோக்கு நான் ட்ரான்சிஷனுக்கு நான் கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரான்சிஷன் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக இந்த ஃபோல்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு ட்ரான்சிஷன் என்ன ட்ரான்சிஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த ட்ரான்சிஷன் பிடிக்கும். ஸோ வெப்சாஃப்ட் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தாலும் வந்து உட்காந்துரும், இல்லை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ட்ரான்சிஷனுக்கு மேலே நான் போட்டனாலே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 4K மொபைல் தாங்கக்கூடிய மொபைல் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக ஃப்ளோவாக எடிட் ஒர்க் ஆகும். என்னுடைய ப்ராசர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் அந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேகியாக தெரிஞ்சது. எஸ், இதுதான் ட்ரான்சிஷனு. வைப் பண்ணி மேலே கொண்டு போகும். ஸோ இதே மாதிரி நான் 3 வீடியோ வச்சுருக்கேன் இல்லையா, 4 கட் அடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த எல்லாத்துக்குமே நான் ஸ்ரிங்க் பண்ணிக்கிறேன் வீடியோவை. எனக்கு இவ்வளோ டியூரேஷன் தேவையில்லை. ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரு ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஷிஃப்ட் 3 இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் ஸ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் இன்னொரு ட்ரான்சிஷன் நான் புதுசாக ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்லைட் த்ரெஷோல்டு ஷிஃப்ட் 2 வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கட்லேயுமே நான் ட்ரான்சிஷன் முதல்ல ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரான்சிஷன். ஸோ இது வந்து என்னென்னா இன்னொரு வீடியோ கனெக்ட் பண்ணக்கூடியது தான் ட்ரான்சிஷன். ஸோ அதை நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, என்னோடய வீடியோ வந்து நான் இப்போ நினச்ச மாதிரி நான் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஒன்று டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், இல்லைனா மியூசிக் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். எனக்கு மியூசிக் ஃபைல்ஸ் கண்டிப்பாக தேவை, டெக்ஸ்ட்டும் தேவை. ஸோ நான் ரெண்டுமே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ அடுத்த ஐக்கான் நான் என்ன கிளிக் பண்ண போகிறேன் அப்படின்னா மியூசிக் ஃபைல்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ மியூசிக் ஃபைல்ஸில் நீங்கள் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுற வீடியோ இம்போர்ட் பண்ணுற மாதிரியே மியூசிக் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுங்கள். அதை வந்து மியூசிக் ஃபைலில் ப்ளஸ் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கனாலே உள்ளே வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மியூசிக் ஃபைல்ஸ் நான் இம்போர்ட் பண்ண மியூசிக் ஃபைல்ஸ் வந்து இப்போ ப்ளே ஆகும். வாவ், நீங்கள் ஸ்க்ரீனை வந்து டபுள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கிடச்சிரும். ஸோ நைஸில். சரி, ஓகே. இப்போ ஓகே, நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். மியூசிக் வந்து நான் நினச்ச மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் மியூசிக் அடுத்து வந்து டெக்ஸ்ட் வைக்கணும். ஸோ இது ஏதோ ஒரு ப்ராஜெக்டோடைய டைட்டில் எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் வேணும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி அந்த 20 MB பேக்கில் உங்களுக்கு நிறைய கஸ்டமைஸ்டு பேக்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே உள்ளே வச்சுருப்போம். ஸோ நீங்கள் பிக்கப் ஏதோ ஒரு பேக் வந்து நீங்கள் வந்து வேணுங்கிறத நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் அதோடைய அவுட்புட் அப்படிங்கிறத ப்ளே பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது நான் ரேண்டமாக யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. ஸோ இதை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ளஸ் கொடுத்தேன்னா இங்கே எந்த இடத்துல நான் என்னுடைய மார்க்கர் வச்சுருக்கணும் அந்த மார்க்கருக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ சைபர் லிங்க் பவர் டைரக்ட்னு வருதா. ஸோ இப்போ எனக்கு வந்து சைபர் லிங்க் பவர் டைரக்ட்னு வரக்கூடாது, என்னுடைய பேர் வரணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த சைபர் லிங்க் பவர் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா என்னோடய டெக்ஸ்ட்டுடைய அரிஜினுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறேன். என்ன பேர் கொடுக்கலாம், ஸோ மை டைம் வித் பப்பின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, டன். ஸோ என்னோடய டைட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டைட்டிலுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எப்படி நான் வந்து ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணலாம், அதை சுற்றி ஸ்ட்ரோக் மாதிரி சுற்றி கலர் இருக்க மாதிரி தனியாக தெரிய மாட்டேங்குது டெக்ஸ்ட். மை டைம் வித் பப்பிங்கிறது ஒயிட்டில் தெரியல. ஸோ அந்த டீங்கிற ஐக்கான் நான் ப்ளூ கலர் ஐக்கான் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபாண்ட்டுடைய ஸ்டைலை நான் மாற்றிக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு சர்வரில். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த இதில் ட்ரைவில் வந்து உங்களுக்கு வந்து இது ஆட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம். செகண்ட் வந்து ஸ்ட்ரோக் ஐட்டம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிறது. அடுத்து வந்து தேர்ட் வந்து ஷேடோ. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய டெக்ஸ்ட் வந்து நான் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ கலரை நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த கலர் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுடைய கலர் மாற்றணும் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் ஓகே நார்மலாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து மை டைம் வித் பப்பி நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இந்த ட்ரான்சிஷன் இருக்குன்னா. நைஸ். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் எண்ட் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ பின்னாடி எனக்கு டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ கிளிப் இருக்கு இல்லையா, இந்த கிளிப் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, ஆனால் வீடியோ வந்து முன்னாடியே இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி அந்த ஆடியோ கிளிக் பண்ணி நான் வந்து கட்டர் டூல் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் எண்டிங் ஸ்க்ரீனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டிக்கர்ஸ்னால் இப்போ தம் சிம்பிள் மாதிரி தம்பில் லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும். இது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, கன்வே பண்ணணும் இல்லையா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி. ஸோ அந்த ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருக்குது நான் தேடுறேன். ஸோ அந்த
அந்த லைக் பட்டன் இருந்தது, ஆர்டினரியாக இருந்தது. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்ட் ஐக்கான்ஸ் எதாவது இருக்குமான்னு தேடுறேன். ஸோ நாங்கள் கொடுத்த இந்த இன்பில்ட் பேக்கில் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு என்னுடைய வியூவர்ஸ் நான் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் லேயர் இன்பில்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெட்டிங்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு என்னுடைய டெக்ஸ்ட் ஃபைலில் நான் அப்ளை சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, இதுதான் என்னுடைய கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் வீடியோவுடைய அவுட்புட். ஓகே, நான் என்ன நினச்சேனோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ வீடியோ வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சேன், வீடியோ எடிட் பண்ணிட்டேன். 2 வீடியோ கடையில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த கூலான ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுடைய கலர் எஃபெக்ட்ஸ் தான். நான் அந்த வீடியோ ஐக்கான் கிளிக் பண்ணேன் இல்லையா, கிளிக் பண்ணி அது கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நிறைய இன்பில்ட்டான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி 5 தான் இருக்கும். ஆனால் இதில் இன்பில்ட்டாக ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் ப்ரீசெட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோ ஃபைல் மேலே. இப்போ நான் பாரிஸுங்கிற ஒரு ப்ரீசெட்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ண போகிறேன். பாரிஸ் 3 எனக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், 2 இல்லை 3. ஸோ ஓகே, பாரிஸ் 01ங்கிறது ஒரு கலர் ப்ரீசெட், பாரிஸ் 2. ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரீசெட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய வீடியோக்கு. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் ஐக்கான் வந்து ரைட் மேலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி ஆர் SD கார்டு அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா HD 4K ரெசல்யூஷனில் உங்களுடைய வீடியோ அவுட்புட் எடுக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய மானிட்டரில் இல்லை டிவியில் உங்களோட HDMI கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெசல்யூஷன் உடையாத மாதிரி 4K சைஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். ஸோ உங்களுடைய பேசிக்காக டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ராசர் நீங்கள் என்ன மொபைல் ப்ராசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், எந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றி கைஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் எப்படி ஒரு பர்ச்சேஸ் வெர்ஷன் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் எப்படி அதை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், அடுத்து வந்து எந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அந்த சாஃப்ட்வேரை கண்டிப்பாக எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய், டேக் கேர்.